ஹாஸ்பிட்டலோட கார்டியாக் கார்னிவல்னு பேர். கார்டியாக் கார்னிவல்னால் நாங்கள் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கார்டியாக் இருதய நோய் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸ்டு கார்டியாக் கேத்லாப் டெக்னாலஜி மற்றும் இதர தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை உருவாக்கியிருக்கோம். அதை இன்றைக்கி இனாகிரேட் பண்ணுற வகையில் இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடத்தியிருக்கோம். இது நம்ம மக்களுக்கும் இதோடு சேர்ந்து ஒரு கேம்பும் நடத்துகிறோம். இதில் மக்களுக்கு குறைந்த இதில் வந்து விலையில் வந்து இலவசமான நிறைய இசிஜி எக்கோ மற்ற இதர டெஸ்ட்டுகள்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த டெஸ்ட்டுகளின் மூலம் மக்களும் பயனடைவாங்கன்னு நம்புகிறோம். இது எங்களுக்கு மேத்தா ஹாஸ்பிட்டலோட ஒரு முக்கியமான நாள். இதில் வந்து இருதய நோய் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மக்கள் வந்து கேட்கலாம். அவங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு முக்கியமான ஏதாவது விஷயங்கள், இருதய நோய் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்து கண்டறியலாம். இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். தேங்க்யூ. அட்வான்ஸ் கார்டியாக் கேத் லேப் ஃபெசிலிட்டி அண்ட் ஹார்ட் லங் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிஸ், ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணும்போது சடனாக கொலாப்ஸ் ஆகும் ஏதாவது இமீடியட்டாக சர்ஜரிக்கு எடுக்கிறதுக்கான அந்த பிரிட்ஜிங் தெரப்பி தான் அந்த ஹார்ட் லங் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட அல்ட்ராசவுண்ட் மிஷின்ஸ் அண்ட் ஆர்டீரியல் ஆக்சஸ் டாப்லர் மிஷின்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது பேஷண்ட்ஸ்க்கான சேஃப்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது அவங்களோட அவுட்கம்ஸும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இல்லை 2 நாள்லேயே ஈஸியாக டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அதுதான் இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறது. பழைய மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி 15 days ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 2-3 நாள்லேயே நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடிய தொழில்நுட்பங்கள்லாம் இப்போ வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. கன்வென்ஷனல் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா அது வந்து கால் வழியாக போய் ரொம்ப நாளாக பேஷண்ட்ஸோட ரிகவரி வந்து ரொம்ப லாங்காக தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இப்போ நாங்கள் மோசமாக எல்லாமே வந்து கை வழியாகவே நாங்கள் முடிச்சிடுறதுனால அவங்க வந்து செகண்ட் டேவே வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3rd day டிஸ்சார்ஜே பண்ணிடுவோம் பேஷண்ட்ஸ். ஸோ இதனால வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஷண்ட்ஸோட அவுட்கம், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், சீக்கிரம் அவங்க பேக் டு அவங்க ஒர்க் போகுது, எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் பெட்டர் அவுட்கம்ஸ் நடத்துகிறோம். இதில் ஸ்க்ரீனிங் கேம்ப் வந்து ப்ரிவென்டிவ், அதாவது தற்காத்து கொள்ளுது, அதாவது இருதய நோய் வரதுக்கு முன்னாடியே தற்காத்து கொள்ளணுங்கிற ஒரு நோக்கத்தோட மக்கள் வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து இசிஜி எக்கோ மற்றும் இதர பல முக்கியமான இருதய சம்பந்தப்பட்ட பிளட் டெஸ்ட் எல்லாமே நாங்கள் குறைந்த விலையில் வந்து இன்னைக்கு வழங்குகிறோம். இதன் மூலியமாக மக்கள் பயனடைஞ்சு அவங்களோட ஏதாவது நோய்கள் இருந்து அது தற்காத்து கொள்வதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. சிபிஆர் ட்ரைனிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம தினமும் நம்ம யாராவது கொலாப்ஸ் ஆனாங்கன்னா நம்ம ஒரு லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே லேமேன் சிபிஆர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேசிக் மினிமம் ஒரு அனுபவம் இருக்கணும். அதை நாங்கள் இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி விவரமாக வந்து டாக்டர் மன்சூர் சொல்லுவார். சிபிஆர் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் வித் சர்டிஃபிகேஷன் விச் இஸ் வேலிட் ஃபார் 1 year. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிச்ச நோய் மாதிரி ஒரு சளி, இருமல், காய்ச்சல் மாதிரி எல்லாமே ஒரு இதய நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் எது இருந்தாலுமே டைம் ரொம்ப கம்மி, மிகவும் தீவிரமாக அது வந்து சீரியஸ் ஆகும். ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஹவர்ஸ், எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம் ஏற்படும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க சொந்தக்காரங்க இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தெரியாத ஆளுங்களை கூட இருக்கலாம், உடனே அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கும்போது அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர டைம் இல்லை, ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு போய் சேர்ற டைமில் அவங்களுடைய அவுட்கம்ஸ், அவங்க லைஃப் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ எனி ஹார்ட் ப்ராப்ளம்ல டைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எங்கள் ஹாஸ்பிட்டலில் எனி பேஷண்ட் வித் ஹார்ட் இஷ்யூஸ் 5 minutes பார்க்குறோம். கார்டியாக் இன்டர்வென்ஷன் தேவை அப்படின்னா 30 minutes பண்ணுறோம். டைம் இஸ் ஆஃப் தி எசன்ஸ். டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் சென்டர் எக்ஸலன்ஸ் பண்ணணும் டாக்டர் மேத்தா. வேறு ஸ்பெஷாலிட்டி பண்ணாமல் குறிப்பாக தெரியணுன்னா டயபெட்டிஸ் வந்து இந்தியா வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுங்கிறாங்க. குறிப்பாக சதர்ன் இந்தியா, தமிழ்நாடுலாம் வந்து டயபெட்டிஸோட இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி ரத்த கொதிப்பு அதிகமாகுது. இந்த 2 நோய்களும் டைரெக்டாக இருதயத்தை பாதிக்குது. ஸோ நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு இருதய நோய்க்கான தேவை வந்து தடுப்பதற்கான தேவை அதிகமாகிட்டு கொண்டே போயிருக்கு. நம்ம கம்யூனிட்டியில் தெர் இஸ் a greater need ஃபார் கார்டியாலஜி சென்டர்ஸ். ஸோ இதை கருத்தில் கொண்டு இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள் மட்டுமல்லாமல் தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நல்ல நோக்கத்துடன் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோட நாங்கள் மேத்தா மருத்துவமனை டிசைட் பண்ணோம். கார்டியாலஜியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இருதய நோயோட எல்லா ட்ரீட்மெண்ட் A to Z பண்ணி முடிச்சிடும். அதுதான் இதோட நோக்கம்.
அதுக்காக தான் கார்டியாலஜிஸ்ட், அவங்களோட டீம், நர்சஸ், பேராமெடிக்கல் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இருக்காங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சிஜிஹெச்எஸ் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ எம்பேனல்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ தட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ஹை கிளாஸ் ட்ரீட்மெண்ட்டும் இதே ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியே தான் பண்ணுறோம் அவங்களுக்கும். ஸோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக அதே ட்ரீட்மெண்ட் தான். மோர் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஜிஹெச்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கட்டும். இன்னும் நாங்கள் சிஎம் ஸ்கீம் மட்டும் வாங்கல, அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதையும் நாங்கள் வாங்க ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ தட் இந்த லோக்கல் பேஷண்ட்ஸ் அதில் கம்யூனிட்டிக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ப்ளஸ் அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். எல்லாத்துக்கும் அவங்க சிட்டி வரைக்கும் உள்ளே போக வேண்டாம். ஸோ எல்லாமே இங்கேயே நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இங்கே அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஸ்கீம்ஸ் எல்லாமே இங்கே அப்ளிகபிளாக இருக்கும். ஐயா ஐயா உங்களுக்கு என்னாச்சு? ஐயா ஐயா நான் பேச கேக்குதா ஐயா? So first step, check for responsiveness இல்ல. ஏன்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்களே, ஏன்னா ஏஇடி பக்கத்துல இருந்தா எடுத்து வாங்களே, ஏன்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. So second step, call for help. Immediately we have to call for help. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணனும், இல்ல கால் பண்ணி உடனே ஆம்புலன்ஸை வர சொல்லணும். ஸ்டார்ட் ஸ்பீக்கர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Here வந்து pulse check பண்ணாங்க. As long as the person is unresponsive, you can start with the. இதுக்கு முன்னாடி யாராவது கிளியர் பண்ணிருக்கீங்களா? Okay, so யாரும் பண்ணல. Perfect. So you need not unlearn and relearn. You can learn the right thing. So we will have our team demonstrate the right technique for you. Yeah. So have your dominant hand. On top of that, have your non-dominant hand. அதுக்கு அடுத்ததாக விரல்களை வந்து இன்டர்லாக் பண்ணணும். இன்டர்லாக் யுவர் ஃபிங்கர். லேமன் லேண்ட்மார்க் என்னன்னா between the two nipples. இங்க முன்னாடி மேனிகல்ஸ் இருக்கு. எல்லா மேனிகல்ஸ்மே லேண்ட்மார்க் இருக்கு. So the landmark is between the two nipples or the center of the nipple. இதற்காக இங்க மட்டும் CPR கொடுக்கணும் அப்படின்னா CPR ஏன் கொடுக்குறோம்? ஒருத்தவங்களுக்கு நெஞ்சு துடிப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு, ஹார்ட் ஸ்டாப் பீட்டிங். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய இந்த CPR தான் வந்து அவங்க நெஞ்சு துடிக்க போகுது, அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆக போகுது, அவங்க லைஃப் காப்பாற்றக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு உருவாக்க போறீங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு ராங் லொகேஷன்ல பண்ணீங்க அப்படின்னு ஹார்ட் இங்க இருக்கு, நீங்க மேலேயோ கீழேயோ CPR பண்ண அதனால வந்து இந்த யூஸ்மே இருக்க போகிறது. ஸோ anatomical location is very very important. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு CPR கொடுக்கும் போது the power which you are going to generate for the CPR எல்லாமே வந்து இங்க இடுப்புல இருந்து வரும். It has to come from your pelvis. Okay, pelvis is a very powerful organ. It can generate a lot of power. Push hard அப்படின்னா the depth of the chest compression. The depth of the chest compression வந்து minimum 5 centimeters or 2.5 inches இருக்கும். The speed at which you are going to perform the chest compression வந்து 100 to 120 per minute. Okay, so இந்த முறையில பண்ணா மட்டும்தான் CPR வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நீங்க இது வந்து எஃபெக்டிவ் CPR கத்துக்கிறீங்க. நிறைய மீடியால பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம், ஜஸ்ட் வந்து ஒரு ராங் டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. ராங் டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் த விக்டிம் ஆர் யூ. ஓகே, ஸோ புஷ் ஹார்ட், புஷ் ஃபாஸ்ட், 100 to 120 per minute and 5 to 5 centimeters or 2.5 inches. Okay, so இந்த ரிதம் நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு we will play a small music called as metronome. Okay, all of you are ready?